இந்த டிவிக்கே நீங்கள் ஒன்று சொன்னீங்களா, அதெல்லாம் நாங்களாம் கணக்கிலே வச்சுக்கலாம். அவங்களாம் வந்து ஒரு சும்மா அந்த சீசனுக்கு வந்துட்டு போகிறவங்க. அவங்கள பற்றி நீங்கள் பெருசாக எடுக்காதீங்க. அதை பற்றி நாங்கள் கேரே பண்ணுறது கிடையாது. இளைஞர்களுக்கு நான் இவ்வளோ கொடுக்குறேன், அதை கொடுக்குறேன் அப்படின்னு விஜய் சொல்லியிருக்காரு. எந்த கட்சி யார் வந்தாலும் இலவசங்கிறது ஒன்று இருக்கக்கூடாது. எல்லா பொலிட்டிக்கல் லீடரும் மக்களை ஏமாத்துறாங்க. ஜாஸ்தி ஏமாத்துறது டிஎம்கே, இன்னும் கொஞ்சம் கம்மியாக ஏமாத்துறது ஏடிஎம். கடன் வாங்கி செய்யாத எந்த ஒரு மாநிலமும் ஆட்சி நடத்த முடியாது. ஏன் இந்திய கவர்மெண்ட் என்ன நடத்துறாங்களா என்ன இருந்தால் சொல்லுங்க. இலவசங்கள் கொடுக்க கொடுக்க தமிழ்நாட்டு கடன் ஏறத்தான் செய்யும். கொரோனா டைம்ல ஒரு நாளைக்கு 35,000 கேஸ் இருக்கும்போது நம்ம தமிழ்நாட்டு முதல்வர் வந்து ஆட்சிக்கு வந்தார். அப்போ வரும்போது நம்ம ஜனங்கள்லாம் சாப்பாட்டுக்கு பிச்சை எடுத்தாங்க. இப்போ உள்ள அரசியலுக்கு வெயிலில் போட்டு அவனுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் கொடுத்துட்டு படுக்க வச்ச சாப்பாடு டிவியும் போட்டு காமிச்சிட்டு இருக்காங்க. வீக்லி அவனுக்கு அவுட் பாஸ் கொடுத்து வெளியே போங்கிறான். ஒரு கைதை எதுக்கு வெளியே அனுப்புறாங்க? மத்திய அரசை வந்து எதிர்த்து பேசுறதுக்கே ஒரு சக்தி இல்லாத ஒரு கட்சி அது. அதனால அதை பத்தி எல்லாம் பேசுறது வேஸ்ட். அவங்கள பத்தி நம்ம பேட்டி எடுக்கிறதே வேஸ்ட் நினைக்கிறேன். இப்போ இந்த 5 ஆண்டு ஆட்சியில நம்ம மேல நிறைய கடன் சுமை இருக்குன்னு சொல்றாங்க. இலவசம்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க, இருந்தாலும் நம்ம மேல கடன் சுமை இருக்குன்னு சொல்றாங்க. அதை பத்தி உங்களோட கருத்து என்னவா இருக்கு? என்ன கேட்டாமா, இலவசங்கிற ஒரு இதே இருக்கக்கூடாதுமா. இலவசங்கிறதுனால மக்கள் சோம்பேறி ஆயிடுறாங்க இல்லையா? மக்கள் சோம்பேறி ஆகிறதுக்கு முதல் காரணம் இலவசம். இலவசத்தை கொடுத்து எங்கள் மேலே கடனை ஏற்றி விட்டுறாங்க. இது தேவையில்லாத ஒன்று, சரிங்களா? அதனால் இலவசங்கிறது ஒன்று இருக்கக்கூடாது. அதே இலவசத்துக்கு போல ஒரு ஃபேக்ட்ரியை கட்டி போடுங்க, ஒரு தொழிற்சாலையை கட்டி போடுங்க, 10 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் இல்லைங்களா? அதனால் இலவசங்கிறது சரியில்லாத ஒன்று. எந்த அரசியல் எந்த கட்சி வந்தாலும் இலவசங்கிற ஒரு இதே கொடுக்கக்கூடாது. இலவசங்கள் கொடுக்க கொடுக்க தமிழ்நாட்டு கடன் ஏறத்தான் செய்யும். இது தடுக்கிறதுக்கு இலவசங்கள் தான் நிப்பாட்டணுமே ஒழிய மற்றபடி ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம கடன் சும்மா அதிகமாக இருந்தால் கூட நம்ம தேவைக்கு தான் அதை செய்கிறாங்க. அதை சொல்கிறாங்க சில பேர், இந்த மாதிரி அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஓரளவுக்கு நல்லா செய்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு. சாதாரண பஸ் எடுத்துக்கலாம், பஸ் விட்டேன் எப்படியோ செய்கிறாங்க. அது பொதுமக்களுக்கு சௌகரியமாக இருக்குது. பல விஷயங்கள் நல்லா செய்கிறாங்க. ஸ்கூல் படிப்புக்கு வசதி. நம்ம கொடுக்குற மத்திய அரசுக்கு கொடுக்குற வரியில ஒரு ரூபாய்க்கு எவ்வளோ நமக்கு நிதி கொடுக்குறாங்க நீங்க நினைக்கிறீங்க? நமக்கு வர்ற வருமானத்தை வச்சு இருக்கிறத மிச்சம் முடிச்சு தான் செய்ய முடியாது இல்லையா? கடன் வாங்கி செய்யாத எந்த ஒரு மாநிலமும் ஆட்சி நடத்த முடியாது. ஏன் இந்திய கவர்மெண்ட் என்ன நடத்துறாங்களா என்ன இருந்தால் சொல்லுங்க, நான் வேணா சொல்றேன். இதுக்கு முன்னே இருந்த 10 வருஷம் ஆண்ட அதிமுக நம்ம கொரோனா டைம்ல ஒரு நாளைக்கு 35,000 கேஸ் இருக்கும்போது நம்ம தமிழ்நாட்டு முதல்வர் வந்து ஆட்சிக்கு வந்தார். அப்போ வரும்போது நம்ம ஜனங்கள்லாம் சாப்பாட்டுக்கு பிச்சை எடுத்தாங்க. இந்த நிலைமை எப்படி இருக்கு இன்னைக்கு பாருங்க. எங்க பார்த்தாலும் சந்தோஷமா அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. கடன் இல்லாத மாநிலம் ஏதாவது ஒண்ணு இருக்கா? இதுக்கு முன்ன வந்தவங்க யாராவது கடனை அடிச்சு நீங்க பார்த்துருக்கீங்களா? இவர் மட்டும் கடன் வாங்கினாருன்னு நீங்க எப்படி சொல்லுவீங்க? இதுக்கு முன்னே இருந்த மாநிலத்தில் இருந்த முதல்வர்கள் யாராவது கடன் வாங்காம ஆட்சி நடத்திருக்கிறாங்களா? இல்ல கடன் சுமையே இல்லாம கடனை தீர்த்து வச்சுட்டு யாராவது போன ஒரு முதல்வரை நீங்க காட்டுங்க, நான் சொல்றேன். மக்களுக்கு நான் முதல்வன் திட்டம், அப்புறம் ஏழைகளுக்கு மாசம் 1000 ரூபாய், அவங்களுக்கு முதியோருக்கு பென்ஷனு, அதுவும் இல்லாம கல்வி தொகை நிறைய கொடுத்துருக்குறாங்க. எல்லாருக்கும் காலை உணவு திட்டம் கொடுத்துருக்குறாரு. இதுவும் போகாத இன்னும் மக்களுக்கு ஏகப்பட்ட சலுகை எல்லாமே கிடைச்சிருக்கு. எல்லாமே கொடுத்துட்டு அப்போ நீங்க கடனே இல்லாம சொல்லுனாக்கா எந்த காசு எடுத்து பண்ண முடியும்? கடன் வாங்கி இருக்கிற வருமானத்தை வச்சுதாங்க பண்ண முடியும். இதுக்கு முன்னே யாராவது நடத்திருந்தா நீங்க இது சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். இதுவரையிலும் யாரும் அந்த மாதிரி நடத்திருந்தா சரித்திரமே கிடையாது. ஆனா எல்லாரும் மகிழ்ச்சியா சந்தோஷமா அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க சம்பாதிச்சதுல அவங்கவுங்களும் சந்தோஷமா இருக்கிறாங்கல்ல. இதை விட நல்ல என்ன பண்ண முடியும்? ஒரு மக்களுக்கு என்ன தேவை? ஏழைங்களுக்கு இலவச பஸ் விட்டுருக்காரு, இன்னும் குழந்தைங்களுக்கு இலவச கல்வி. நான் முதல் எல்லா பசங்களும் நல்ல ஒரு பின்தங்கிய வகுப்பு ஒரு உங்களை மாதிரி ஒரு பெண்ணு கூட ஈஸியா பட்டதாரி ஆகக்கூடிய நிலைமைக்கு நம்ம நாடு முன்னேறி இருக்கு. தமிழ்நாட்டிலேயே இன்னைக்கு 11.0 உங்களுக்கு அட்வான்ஸா இவர் வந்து வளர்ச்சியை கொண்டு வந்திருக்கிறாரு. இது மாநிலத்துல வந்து மத்திய அரசு நமக்கு நிதியே கொடுக்காமே இதை கொடுத்துருக்கிறாரு. மத்திய அரசு நிதி கொடுத்திருந்தா இது இன்னும் எவ்வளோ நம்ம பண்ணிருக்கலாம். அது அவங்க பண்ண விடாம தடுக்கிறது மத்திய அரசு. இவங்க அப்புறமேட்டு இந்த கடன் சுமையை மட்டுமே முதல்ல வச்சு பேசுறது நியாயம் கிடையாது. நீங்க வந்து மத்திய அரசு ஒரு ரூபாய்க்கு நம்ம எவ்வளவு நமக்கு அவங்க நிதி திருப்பி கொடுக்குறாங்க. மற்ற உத்தரப்பிரதேசத்துக்குலாம் அள்ளி கொடுக்குறாங்க, இங்கே கிள்ளி தான் கொடுக்குறாங்க. நமக்கு சேர வேண்டிய நிதியை கொடுக்க மாட்டாங்க. அப்ப நம்ம எப்படி கடன் வாங்காம செய்ய முடியும் சொல்லுங்க?
இப்போ எல்லா கட்சியும் சேர்ந்தவங்களும் திமுக இருந்தாலும் சரி, அதிமுகவா இருந்தாலும் சரி, டிவிகேவா இருந்தாலும் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க இது இலவசமா தரோம், இது இலவசமா தரோம்னு சொல்லிட்டு இந்த தேர்தல்ல அவங்க அதெல்லாம் மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்காங்க. அதை பத்தி உங்க கருத்து என்னவா இருக்கு? சுப்ரீம் கோர்ட் இதை பத்தி என்ன சொல்லியிருக்குன்னா, இலவசங்கள் கொடுக்கறதுக்கு முன்னாடி எந்த மாதிரியான ஃபண்ட்ஸ் நம்மளால கிரியேட் பண்ண முடியும், எப்படி அதை கொடுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. இது யாருமே ஃபாலோ பண்றது இல்லை. இது பண்ணாதனால கடன் சுமை ஏறிக்கிட்டே தான் இருக்கும். நேற்று கூட சொல்லியிருக்காருமா, அது சரியில்லாத ஒன்று. இளைஞர்களுக்கு நான் இவ்வளோ கொடுக்குறேன், அதை கொடுக்குறேன் அப்படின்னு விஜய் சொல்லியிருக்காரு. எந்த கட்சி யார் வந்தாலும் இலவசங்கிறது ஒன்று இருக்கக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணுறது, பணம் கொடுக்குறதுக்கு பதிலாக நான் சொன்ன மாதிரி ஒரு தொழிற்சாலையை கட்டி போடுங்க, வேலைவாய்ப்பு அமைச்சு கொடுங்க. வரும் இளைஞர்களுக்கு அது ஒரு பர்மனண்ட் ஒரு இதாகிடும். எல்லாம் சொல்லுவாங்கம்மா, செய்யறது வந்து திமுகவை மட்டும்தான் இருக்கும். புரியுதுங்களா? இதுக்கு முன்னே இருந்தவங்களாம் எல்லாம் சொல்லுவாங்க, ஆனா யாருமே முழுசா செய்ய மாட்டாங்க. இவங்க வந்து செய்யலன்னு சொல்றவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க. ஆனா மக்கள்கிட்ட போய் எல்லா பெண்கள்கிட்டையும், எல்லா ஏழைமார்கள்கிட்ட, எல்லா கிராமங்கள்லயும் போய் கேட்டு பாருங்க, எல்லாருமே அனுபவிச்சவங்க எல்லாருமே இருக்குதுன்னு தான் சொல்லுவாங்க. இப்போ ஒரு 10 பெண்களை நீங்க பேட்டி எடுத்தீங்கன்னா 9 பேர் வந்து திமுக நல்லா தான் செய்யுதுன்னு சொல்லுவாங்க. யாராவது ஒருத்தவங்க காழ்ப்புணர்ச்சியில தான் சொல்லுவாங்க. இந்த டிவிக்கே நீங்க ஒன்று சொன்னீங்களா, அதெல்லாம் நாங்களாம் கணக்கிலே வச்சுக்கலாம். அவங்களாம் வந்து ஒரு சும்மா அந்த சீசனுக்கு வந்துட்டு போறவங்க. அவங்கள பத்தி நீங்க பெருசா எடுக்காதீங்க. அதை பத்தி நாங்க கேரே பண்றது கிடையாது. அதனால அதை ஒரு நீங்க 3வது நம்பரா வச்சு அதிமுக அசிங்கம் பண்ணாதீங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு ஆண்ட கட்சி இதுக்கு முன்ன இல்லையா? அதனால வந்து இன்னைக்கு வந்து அவங்க நிலைமை வந்து எல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் அதே நேரத்துல வந்து அவங்கள வந்து ஒன்றும் இல்லை இவங்க தான் வருவாங்கன்றதெல்லாம் முடியாது. இங்க வந்து நமக்கும் மத்திய அரசுக்கும் தான், இங்க டிஎம்கேக்கும் அவங்களுக்கு மத்திய அரசுக்கும் தான் இங்க போட்டியே தவிர, இவர் வந்து 3வது இடமா இருக்கிறாரு. இவங்க வந்து கட்சியை வந்து முன்ன அளவுக்கு பலகீனமா இருந்தாலும் இப்போ வந்து திமுக எதிர்க்க சக்தி மத்திய அரசுக்கு மட்டும் தான் இருக்குது, வேற யாருக்கும் கிடையாது. ஆபத்து இல்லாதவங்களுக்கு இப்போ நம்ம சிட்டியில இருந்து பார்க்குறோம், ஓரளவுக்கு எல்லாரும் நல்லா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோமே. நாட்டுப்புறத்துக்கு போயிட்டோன்னு வைங்களேன், எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு இது எவ்வளவோ உதவியாக இருக்குது. சாதாரணமாக இப்போ இந்த ரேஷன் கொடுக்குறாங்கல்ல, இந்த ரேஷன் வாங்கி சில பேர் காலத்தை ஓட்டுறாங்க. வேறு வருமானமே இல்லாமல் ரேஷன்லேயே கஞ்சி ஊற்றி காலத்தை ஓட்டுறாங்க. அவங்களுக்கெல்லாம் இது எவ்வளோ வசதியாக இருக்கும். நம்ம இங்கே வச்சு நம்ம பேச வேண்டாம், அவங்கள பார்க்கணும், நம்மளுக்கு கீழே உள்ளவங்கள பார்க்கணும். இது தடுக்கணும்னா வேற என்ன மாதிரி அவங்க திட்டங்களை கொண்டு வரலாம்னு நினைக்கிறீங்க? இன்கம் ஜென்ரேட் பண்ணணும். முதல்ல ஒரு நல்ல திட்டம் கொடுக்குறாங்கன்னா அது எப்படி ஜென்ரேட், அதுக்கு உண்டான சோர்ஸு கொடுக்கணும். சோர்ஸு கொடுக்கலன்னா இந்த மாதிரி கடன் கூடிட்டு தான் போகும். அதாவது இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு என்ன வழின்னு சொல்லணும். சொன்னால் தான் அவங்க ஒரிஜினலாக கொடுப்பாங்கன்னு அர்த்தம். போன தடவை 505 இது எத்தனை வாக்கில் நிறைவேற்றினாங்க. இது அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதியம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி முதல்லவே பிடிஆர் சொன்னார். ஆனால் இப்போது கொடுக்க போகிறோம். ஆனால் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி இவனே சொல்லியாச்சான், ஃபைனான்ஸ் கம்பெனிலே சொல்லியாச்சு. இதெல்லாம் பொய் தானே. அதனால் பொய் சொல்கிறது எல்லாம் பொய் தான். பெரும்பாலும் எல்லா கட்சிக்காரனும் பொய் தான். அவனுக்கு ஒரே நோக்கம் ஜெயிக்கணும், எப்படியாச்சும் பொய் சொல்லி ஜெயிக்கணும். மக்கள் திருந்தலைன்னா எலெக்ஷன் ஒழுங்கா நடக்காது. திமுகவே மிஞ்சுற அளவுக்கு டிவிக்கு என்ன பண்றாங்கன்னா இலவசம்னு சொல்றாங்க. இப்போ வந்து அண்ணன் வீட்டு சீரு அது நான் தரேன், அதுக்கப்புறம் வந்து 29 வயசுக்கு மேல ஆன ஆண்களுக்குலாம் வேலை இல்லை அப்படின்னா நான் வந்து மாசம் 4000 ரூபாய் தரேன், டிகிரி முடிக்கல அப்படின்னா 2000 ரூபாய் தரேன்னு ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு. அதை பத்தி உங்க கருத்து என்னவா இருக்கு? இதெல்லாம் செய்ய முடியும்னு நினைக்கிறீங்களா, இல்ல செய்ய முடியாது சும்மா சொல்லிட்டு போறாருப்பா அவரு? சும்மா வராது சொல்றதுக்கு, அதை வராதவங்க எதை வேணா சொல்லுவாங்க இல்லையா? அதனால அவங்கள கணக்கிலே வச்சுக்கணும். அவர்னா வீட்டுல இருந்து தனக்கு கொடுப்பாரு, அவர் இல்ல எந்த வருமானத்தை வச்சு கொடுப்பாரு? கடன் வாங்காம கொடுப்பாரா, இல்ல மத்திய அரசு கிட்ட வாங்கி கொடுப்பாரு? மத்திய அரசை வந்து எதிர்த்து பேசுறதுக்கே ஒரு சக்தி இல்லாத ஒரு கட்சி அது. அதனால அதை பத்தி எல்லாம் பேசுறது வேஸ்ட். அவங்கள பத்தி நம்ம பேட்டி எடுக்கிறதே வேஸ்ட் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு வந்து மத்திய அரசு வந்து கொள்கை எதிரின்றாங்க. கொள்கை எந்த கொள்கை? அதை நீங்க தானே சொல்லணும். அந்த கொள்கை எதிரின்னா என்ன கொள்கை, அதை நீங்க எதிர்க்கணும். கொள்கை எதிரின்னும் போது அதை எதிர்த்து பேசுறதுக்கே உங்களுக்கு திறமை இல்லையே, அப்புறம் எதை வச்சு நீங்க பேசுவீங்க? கொள்கை எதிரினா எதிர்த்து சொல்லுங்க, மக்கள்கிட்ட வந்து சொல்லுங்க உங்க கொள்கை என்ன, அவங்க கொள்கை என்ன. நீங்க ஏன் அவங்களை எதிர்க்கிறீங்க? ஏன் பேச மாட்டீங்க? அவங்களுக்கு பேசுறதுக்கு திராணி இல்லாத போது நீங்க அப்புறம் எப்படி கொள்கை எதிரி வேற விளம்பரப்படுத்தி நீங்க மக்களை ஏமாத்துறீங்களா? அது எப்படி? முடியவே முடியாது. உங்களுக்கும் எங்களுக்கும் போட்டியே கிடையாது. மக்களுக்கும் மத்திய அரசுக்கும் தான் இப்போ போட்டி.
அதனால வந்து அவங்க வந்து எதை வேணா சொல்லுவாங்க. 4000 ரூபாய் இவருக்கு சும்மா கொடுக்குறோம்னா இவர் வீட்டுல இருந்து பணத்துல எடுத்து கொடுப்பாரா? அவரும் கடன் வாங்கி தான் கொடுக்கணும். அவங்க வந்தா தானே முதல்ல அவங்க வர முடியாது. அதனால எதை வேணா சொல்லிட்டு போவாங்க. நடைமுறையில் சாத்தியம் எப்போ வரும்னா அவன் சோர்ஸ் ஆஃப் இன்கம் எந்த வழியில் அவர் கொடுக்க போகிறாருன்னு சொல்லணும். அப்போ தான் நடைமுறை சாத்தியம், இல்லாட்டா சாத்தியம் ஆகாது. அது பொய் தான். இது டிஎம்கே காரன் சொல்கிற மாதிரி தான். சாத்தியமே ஆகாது மேடம். எப்படி ஆகும்? நீங்கள் சொல்லி ஏற்கனவே தமிழ்நாடு நம்ம ஸ்டேட்டில் ஒரு மக்கள் மேலே இவ்வளோ கடன் சுமை ஏற்றி வச்சுருக்காங்க. நீ எங்கேருந்து இந்த பணத்தை அவங்களுக்கு கொடுப்பீங்க? அப்படியே கொடுத்தாலே எத்தனை வருஷத்துக்கு கொடுப்பீங்க? நீங்கள் ஆளக்கூடிய அந்த வருஷத்தில் கணக்கு பண்ணி பார்த்தா உங்களால் கொடுக்கவே முடியாது. இதை மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு அறிவிப்பு. இது வந்து எம்ஜிஆர் காலத்துல இருந்தே இருக்குமா? படிச்சு முடிச்சவங்களுக்கு ஸ்டைஃபண்ட், அதாவது உதவித்தொகை வந்து எம்ஜிஆர் காலத்துல இருந்தே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. மேலும் மேலும் கடன் சுமை தான் ஏறுமே ஒழிய மற்றபடி இது வேற வழி கிடையாது. இதுக்கு சுப்ரீம் கோர்ட்டே என்ன சொல்லியிருக்கலாம், இது மொதல் ஃபண்ட்ஸ் எப்படி இதுக்கு அரேஞ்ச் பண்ண போறோம் அப்படின்னு முடிவு பண்ணணும். இதை தடை செய்யணும்னா பார்லிமெண்ட்லயே சட்டம் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. பார்லிமெண்ட்ல சட்டம் கொண்டு வரலன்னா இதுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்போ அவர் அப்படியே சப்போஸ் ஆட்சிக்கு வந்தாலும் எதிர்கட்சியாக வந்தாலும் எதுவாக வந்தாலும் உடனடியாக அவரால் ஒன்றும் செய்ய முடியாது. காரணம் என்னன்னா அதுக்கு தகுந்த அனுபவம் வேணும். அரசியல்லாம் சும்மா விளையாட்டு இல்லை, அனுபவம் வேணும். எந்த சின்ன தொழிலாக இருந்தாலும் அதுக்கு ஒரு அனுபவம் வேணும். அனுபவம் இல்லாமல் சாதாரணமாக ஒரு இப்போ அவர் எடுத்துக்கலாம். சாதாரணமாக இந்த இதில் விஜய் டிவியில் இருந்தானே, அவன் பேர் என்னது, இப்போ நல்லது செய்துக்கிட்டாலே பாலா, அவன் அளவுக்காவது அவர் செய்திருக்காரா? இல்லை, ஒன்றும் செய்யலை. குறிப்பிடும்படியாக எதுவுமே செய்யலை. சரிதா? அந்த மாதிரி செய்திருக்கணும். ஒரு கோடியாக சம்பாதிக்கிறாரு வச்சுக்குவோம். அதில் வந்து அவர் ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கணும். எத்தனையோ நடிகர்கள் எல்லாமும் செய்கிறாங்க, நிறையா செய்கிறாங்க, படிப்பு செய்கிறாங்க, அதெல்லாம் நிறையா பேர் தான் செய்கிறாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்ல இவர் ஒண்ணுமே பண்ணல. கச்சா புழக்கம் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதை பத்தி உங்க கருத்து என்னவா இருக்கு? வெளிநாட்டுல அதர் ஸ்டேட்ல இருந்து தான் மேடம் வருது. இதுக்கு முதல்ல அனுப்புறது பீகார், யூபி, பஞ்சாப் அந்த சைட்ல தானே வருது. இவங்க ஏன் அனுப்புறாங்க? செக் போஸ்ட் எதுக்கு இருக்கு? பக்கம் செக் பண்ணும். அப்ப செக் போஸ்ட்ல இருக்கிற அதிகாரிகளே அவன் குழந்தையா இருக்கும்போது ஏன் வராது? கஞ்சா புழக்கத்தை விடுவோம். இப்போ டாஸ்மாக் கடை விட்டுருவோம். இதை விட்டு வெளியே போனா வீட்டுக்கு வீடு சாராயம் காய்ப்பாங்க. சரிதான்? குறை இருக்காது. அதை நிறுத்தவே முடியாது. அந்த நாளையிலேருந்து இருக்குது. எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ வருஷமாக அது இருந்துக்கிட்டு தான் இருக்கு. ஒன்று இல்லைன்னா கலாச்சாரம் 2 நாள் இப்போ எல்லாருக்கும் அது நடக்க தான் செய்யும். அது தடுக்கவே முடியாது. இந்த ஆட்சியில பெண்களுக்கான அநீதி தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கு. பாலியல் வன்கொடுமையா இருந்தாலும் சரி, தொடர்ந்து ஏதோ ஒண்ணு நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா இப்போதான் முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்க கடுமையா தண்டனை எல்லாம் கொடுக்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை பத்தி உங்க கருத்து என்னவா இருக்கு? இப்போ பிறகு சூரிய நமஸ்காரம், கண் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம், அவ்வளவுதான். இது என்ன சொல்ல முடியும்? இருந்து சொல்லிட்டு இருக்காருமா, ஒடுக்குவோம்னு. அதான் சும்மா இப்போ அவரா சொல்றாரு. யாராவது எழுதி கொடுக்குறாங்க, அவர் சொல்றாரு. ஓட்டுக்காக தான், மக்களை ஏமாத்துறது தான். எல்லா பொலிட்டிக்கல் லீடரும் மக்களை ஏமாத்துறாங்க. ஜாஸ்தி ஏமாத்துறது டிஎம்கே, இன்னும் கொஞ்சம் கம்மியாக ஏமாத்துறது ஏடிஎம்கே. உடனே நடவடிக்கை எடுக்கணுங்க. இப்ப எல்லாமே நடவடிக்கை எடுக்கிறதே கிடையாதுங்க. அங்க ஏதோ நாய் போச்சுன்னா அங்க போய் சேர்றதுக்கே இவங்க லேட் ஆக்கிடுறாங்க. 2வது இந்த மாதிரி விஷயத்தை செய்யறவங்க பெரிய ஆளுங்களா இருக்காங்க. அவங்க பக்கத்துல இவங்களால நெருங்க கூட முடியல. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. உடனே ஆக்ஷன் எடுக்கணும். அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். பெண்களுடைய இது அதிகமாக இருக்குன்னு சொல்றாங்க. சாதாரணமாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காவல் கொடுக்க முடியாது. சாதாரணமாக இந்த இடத்துக்கே எடுத்துங்க, ஜோடியாக வர்றாங்க, நேரங்காலம் இல்லாத வர்றாங்க. 8 மணி ஆனோடனே பூட்டிடுறாங்க, வெளியே போயிடுறாங்க. அதே பூட்டாத இடம் எத்தனை இருக்குது? அந்த இடங்கள்லாம் தனியாக மாட்டினா என்னது? இப்போ யார் தப்பு? அந்த மாதிரி சூழ்நிலை மாட்டிக்கிறது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு போலீஸ் காவல் கொடுக்க முடியாது. சரிதா? இப்போ இந்த பள்ளிக்கரணை இப்போ சுற்றி எடுத்துக்கிட்டோம்னா வந்து ஒரு 2 போலீஸ் நிற்பாங்க அங்கே, அவ்வளோதான். என்ன நடக்குதுன்னு தெரியாது. அதுக்காக ஒவ்வொருத்தருக்கும் ஒன்றும் கொடுக்க முடியாது. ஓரளவுக்கு நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். ஏங்க இந்த 5 வருஷத்துல நீங்க பாத்தீங்கன்னா தரமணி இங்க சென்னையை சுத்தி வாங்க, எந்த மூலைக்கு போனா பெண்கள் தைரியமா போவாங்க. ஒரு காலத்துல பெண்கள் வந்து வெளியே வராம பயந்து இருந்த காலம்லாம் போய் இன்னைக்கு பாத்தீங்கன்னா
நம்ம ஈசிஆர் ஓஎம்ஆர்ல இருந்து அண்ணா நகர் வரைக்கும் ஒரு பெண்ணு தனியா ரோட்லயோ நடந்தோ பைக்லயோ தனியா நைட்டு 2 மணிக்கு போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் வர்ற பொம்பளைக்கு இருக்கிறாங்க. நீங்க ஐடில போய் ஒவ்வொரு பொம்பளை வேலையை விட்டு வரும்போது நீங்க நைட்ல எப்படி போறீங்கன்னு சொல்லி நம்மளோட பாதுகாப்பு எந்த கலவல் இருக்குதுன்னு அவங்க கிட்ட போய் விசாரிச்சு பாருங்க. இது வந்து நான் தனிப்பட்ட முறையில சொல்ல, நீங்க பெண்களை வந்து அங்க ஐடில இருந்து வெளியே வர பெண்களை வந்து நைட்லயே நீங்க போய் அவங்கள பேட்டி எடுங்க. அவங்க சொல்லுவாங்க தலைவர் எந்த அளவுக்கு இவரு நமக்கு பாதுகாப்பு கொடுக்குறாருன்னு. ஏதோ ஒரு மூலையில எல்லா மூலையிலயும் போய் உங்க போலீஸ்காரங்க மற்றவங்களும் எல்லாருமே எல்லாத்தையும் பாதுகாப்பு ஏதோ ஒருத்தவங்க வந்து பண்ணதான் செய்வாங்க. அதை பண்ணது வந்து இவங்க மட்டும் தான் பண்ணாங்க, இதுல மட்டும் தான் பண்ணாங்கன்றது தப்பு. இந்த 5 வருஷம் சிறப்பா ஆண்ட கட்சி இதுக்கு முன்னாடி யாருமே கிடையாது. இந்த அளவுக்கு சிறப்பாகவும் பெண்களுக்கு பாதுகாப்பாகவும் இருக்கிற ஆட்சி திமுக ஆட்சி மட்டும்தான். இதுக்கு முன்னே இருந்தவங்களாம் இந்த அளவுக்கு பாதுகாப்பு இல்லை. இதுக்கு முன்னாடி எவ்வளவு நடந்திருக்கு அதெல்லாம் யாரும் இப்போ பேச மாட்டாங்க. இப்போ எது ஒன்று நடக்குதோ அதை பற்றி தான் பெருசா பேசுவாங்க. ஆனா அது வந்து இந்த மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். யார் வந்து எந்த ஆட்சி சிறப்பா இருந்தது, எந்த ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இருந்ததுன்னு மக்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இது என்கிட்ட நீங்க கேட்கறத விட அந்த மக்கள்கிட்ட போயிட்டு நீங்க போயிட்டு அந்த ஐடியில் இருக்கிறவங்களை நீங்க நைட்ல பாருங்க. இதே ரோட்லயே தரமணி, நம்ம அசடாசு, திருவான்மீர், அண்ணா நகர், நம்ம போரூர், எங்க வேணா போய் பாருங்க. பெண்கள் வந்து சுதந்திரமாகவும் சந்தோஷமாகவும் எல்லா இடத்துக்கும் போயிட்டு சந்தோஷமா வராங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா சொல்றதெல்லாம் அதெல்லாம் சும்மா. அதிமுக ஆட்சியில ஜெயிலுக்குள்ள வந்து நிறைய கைதிகளுக்கு, அதாவது குற்றவாளிகளுக்கு கால் கை உடைஞ்சிருச்சு, இல்லைன்னா ஜெயிலே வந்து பாத்ரூம்ல வலிக்கு வந்து இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்துச்சு. ஆனா திமுக ஆட்சியில அப்படி வரல. அதை பத்தி உங்க கருத்து என்னவா இருக்கு? வரணும், அடிக்கணும், உடைக்கணும், காலை உடைக்கணும். சாதாரணமாக தண்டனையே பத்தாது. ஒரு கொலை பண்ணிட்டு போகிறான், 4 நாளையில் பெரிய வைக்கலாக பிடிக்கிறான், ஜாமீனில் வெளியே வரான். சரிதான், பாதி அந்த மாதிரி தெரியும், போலீஸுங்களுக்கும் தெரியும், நல்லா இவன் தப்பு பண்ணியிருக்கான்னு தெரியும். அவனை வந்து காலகாயை உடைச்சி தான் கூட்டிகிட்டு போகணும், தப்பே கிடையாது. அதர் கண்ட்ரி வெளிநாட்டில் ஒருத்தன் தப்பு பண்ணான்னா கண்ணடிச்சானா கண்ணை நோண்டு, திருடனானா கையை வெட்டு, தூக்கு தண்டனை கொடு, நேருக்கு நேரு அவனுக்கு தண்டனை கொடுத்தாதான் பயப்படுவானுங்க. இப்போ உள்ள அரசியலுக்கு வெயிலில் போட்டு அவனுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் கொடுத்துட்டு படுக்க வச்சு சாப்பாடு டிவியும் போட்டு காமிச்சிட்டு இருக்காங்க. வீக்லி அவனுக்கு அவுட் பாஸ் கொடுத்து வெளியே போங்கிறான். ஒரு கைதை எதுக்கு வெளியே அனுப்புறாங்க? அது மாதிரிலாம் கொடுக்கக்கூடாது. அரபு கண்ட்ரியோ இல்லை அதர் கண்ட்ரி மாதிரி தேர் பனிஷ்மெண்ட் கூட அவனுக்கு. உனக்கு பூரா ப்ரூஃப் ஆயிடுச்சு இல்லை, அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடு, அப்பதான் மற்றவங்களுக்கு திருந்துவாங்க மேடம். சார், இப்போ வந்து அதிமுக ஆட்சியில கிரிமினல்ஸ்லாம் வந்து கை கால் உடஞ்சேல்னா வந்து ஜெயிலே வந்து பாத்ரூம்ல வலிக்கு வந்து செத்துட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா திமுக ஆட்சியில அப்படிலாம் இல்லை. அதை பத்தி உங்களோட கருத்து என்னவா இருக்கு? அது வந்து அவங்களதான் கேட்கணும். ஏதோ சொன்னாங்க இல்லையா, அவங்களதான் கேட்கணும். இது நம்ம கேட்காம நம்ம பார்க்காம நம்ம எதுவும் சொல்ல முடியாது இல்லையா. அதனால வந்து அந்த ஆட்சியிலையும் இருந்தது, இந்த ஆட்சியில ஏதோ 1 2 ஏதோ ஒன்று வழிக்கு வருது, இதெல்லாம் போய் நம்ம பாதுகாப்பு போலீஸ்காரங்களே கொடுக்க முடியாது இல்லையா. அதெல்லாம் எதாச்சமா நடக்குது, அதெல்லாம் இதை வந்து நம்ம பெருசா பேசக்கூடாது.